தற்போது இரண்டு அணி வீரர்களையும் அணித்தலைவர்களையும் தற்போது அழைக்கின்றோம். நாணய சுழற்சி இடம்பெற இருக்கின்றது. GFK நடத்தி கொண்டிருக்கின்ற மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியின் இறுதி தருணத்தில் இருந்திருக்கின்றோம். தற்போது நாணயம் சுண்டப்பட்டிருக்கின்றது. நாணய சுழற்சியிலே வெற்றியை ஜெயிக்கின்றார் கல்முனை கிரிக்கெட் விளையாட்டு கழகத்தின் அணித்தலைவர். நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். நீங்கள் எதனை தெரிவு செய்திருக்கின்றீர்கள்? நீங்கள் களத்தடுப்பினை தெரிவு செய்திருக்கின்றார். இந்த ஆரம்பத்திலே டாக்கெட் கில்லர் விளையாட்டு கழகத்தினர் துடுப்படுத்த காத்திருக்கின்றார்கள். அவர்கள் மட்டுப்படுத்தினால் உங்களுக்கு ஒரு சாதகமான இலக்காக அமையும். 50 ஓட்டத்திற்குள் மட்டுப்படுத்தினால் உங்களுக்கு ஒரு சாதகமாக அமையும் என்று நினைக்கிறீர்கள். இச்சுற்றுத்தொடரை ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்ற GFK அமைப்பினரை பற்றி, இந்த சுற்றுத்தொடரை பற்றி உங்களது சிறிய கருத்துக்களை தெரிவிக்குமா? நன்றி. பெஸ்ட் ஆஃப் லக் இந்த சுற்றுத்தொடரில் வெற்றி பெறுவதற்காக. ஹலோ. தற்போது நாணய சுழற்சியிலே தோல்வியை தள்ளியிருந்தாலும் தற்போது தொடுப்படுத்த ஹலோ நாணய சுழற்சிகளே தோல்வியை தள்ளியிருந்தாலும் தற்போது தொடுப்படுத்த எதனை நாணய சுழற்சியில் நீங்கள் வெற்றி பெற்றிருந்தால் கண்டிப்பாக தளத்தடுப்பதை கவித்தரப்பை தெரிவு செய்திருப்பார் என்று கூறியிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து நீங்கள் துடுப்பாட்டம் வாயிலாக துடுப்படுத்தாடி எத்தனை ஓட்டத்தினை பெற்றால் எதிரணிக்கு ஒரு சவாலான இலக்காக அமையும் என்பதனை எதிர்பார்க்கின்றீர்கள்? 60க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை பெற முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதனைத் தொடர்ந்து இச்சுற்றுத்தொடரை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற GFK இச்சுற்றுத்தொடரை பற்றி உங்களது சிறிய கருத்துக்களை தெரிவிக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஹலோ ஹலோ நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த GFK சுற்றுப்போட்டை அமைத்ததற்காக GFK அமைப்பினருக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் every year they will be continue this tournament, so we are waiting for that but big opportunity for next tournament should be arranged for the 11th place because the ground is very difficult for the other place. We have a lot of people in Kalmunai and the area, so should be focused on the next tournament. I hope this tournament will be successful. Okay, thank you very much GFK committee. Thank you very much Mr. Riyad Sports Club. Thank you for your advice continuously. Now we start final game. Hello. What does I like to feel fast Kalmunai Cricket Sports Club. Yes, time million. தற்போது போட்டி இடம்பெற இருக்கின்றது.
இருக்கின்ற மாபெரும் வெற்றி கிண்ணத்தினை சுவீகரிக்கின்ற அணி எது என்பதனை பரீட்சிக்கும் முகமாக இடம்பெற இருக்கின்ற இறுதிப் போட்டி தற்போது இடம்பெற இருக்கின்றது. GFK Culminate Champion League Season 2 Grand Finale தற்போது இடம்பெற இருக்கின்றது. இந்த இறுதிப் போட்டியிலே இரண்டு அணிகள், இரண்டு முன்னணி கழகங்கள் ஒன்றை ஒன்று எதிர்த்தாட இருக்கின்றார்கள். GFK நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதி கல்முனை நகரில் அமைந்திருக்கின்ற டாக்டர் ஜமீல் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் நிறைவேற்று பணிப்பாளர் டாக்டர் ரிசாத் அவர்கள் தற்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை எமது GFK சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதுபோன்று எமது இன்றைய நிகழ்வின் அதிர்வுகள் வரிசையிலே ரித்தூஸ் பியூட்டி சலூன் அண்ட் ஸ்பா நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் சகோதரர் இஃப்கான் அவர்கள் இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு அதுபோன்று எமது இந்த சுற்றுப்போட்டிக்கான அனுசரணையாளர்கள் வரிசையிலே ஃபுட் ஸ்போர்ட் நியூ சலாத்தாவில் அமைந்திருக்கின்ற ஃபுட் ஸ்போர்ட் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் இப்பொழுது இருக்கின்றார். அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். தற்போது போட்டி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. எங்களுக்கு விரைவாக போட்டியினை நடத்த வேண்டிய தேவை நமக்கு காணப்படுகின்றது. அதன் வகையில் களத்தரப்பில் ஈடுபடுவதற்காக களத்தரப்பாளர்கள் களமிறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்பத்திலே பூவாதலை போட்டு பார்த்ததில் நாணய சுழற்சிகள் பற்றிய கல்முனை கிரிக்கெட் அணியின் தலைவர் தமது அணியினை முதலில் தொடப்படுத்த பணித்திருக்கிறாங்க. டாக்கெட் கில்லர்ஸ் விளையாட்டு கழகத்தின் வீரர்கள் களத்தரப்பிலே ஈடுபடுவதற்காக ஆயத்தமாக கொண்டிருக்கிறார்கள். டாக்கெட் கில்லர்ஸ் விளையாட்டு கழகத்தின் சார்பாக மன்னிக்கவும், டாக்கெட் கில்லர்ஸ் விளையாட்டு கழகத்தினை தொடப்படுத்த களமிறங்க காத்திருக்கின்றார்கள். டாக்கெட் கில்லர்ஸ் விளையாட்டுக்களை சார்பாக விளையாடும் வீரர்கள் அணியின் தலைவர் ரியாஸ் மற்றும் அதீப், அஃப்லல், ருக்சான், சஃபீர், நஜா ஆகிய வீரர்கள். டாக்கெட் கில்லர்ஸ் விளையாட்டுக்களை சார்பாக விளையாடும் வீரர்கள் கல்முனை கிரிக்கெட் கிளப் அணியின் சார்பாக விளையாடும் வீரர்கள் அணியின் தலைவர் ரிஹான், சஜான், ஜெசான், சஹி, அஹ்னாப், நிஷாத், சதாம், சுஹேப் ஆகிய வீரர்கள் கல்முனை கிரிக்கெட் அணி சார்பாக விளையாடும் வீரர்கள். பொறுத்து பார்ப்போம். இன்றைய போட்டியிலே களமிறங்க காத்திருக்கின்ற இரண்டு அணி வீரர்களும் தற்போது இறுதிப் போட்டி இடம்பெற இருக்கின்றது. கல்முனை சாம்பியன் லீக் சீசன் 2 கிராண்ட் ஃபினாலே தற்போது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. முதலாவது இந்த இறுதி தருணத்தில் ஆரம்பத்திலே நாணய சுழற்சிகளை வெற்றியீட்டிய கல்முனை கிரிக்கெட் அணியின் தலைவர் ரிஹான் தமது அணியினை முதலில் களத்தெடுப்பில் ஈடுபட பணித்திருக்கிறாங்க. டாக்கெட் கில்லர் விளையாட்டு கழகத்தின் அணி வீரர்கள் தொடப்படுத்துவதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள்.
இன்றைய போட்டிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் டாக்டர் ஜமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், ஊவா ரெஸ்டாரண்ட், ருத்துஸ் பியூட்டி சலூன் அண்ட் ஸ்பா, அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட், ஃபுட் ஸ்பாட் கேஃபிடீரியா அண்ட் ஜூஸ் ஸ்டால், கேஷ் என்டர்டைன்மெண்ட், சமா ரெஸ்டாரண்ட், த சிக்ரி குரூப், டார்கெட் கில்லர்ஸ், கோல்ட் ஃபேஸ் ரெஸ்டாரண்ட், குயிக் ஆர்ட் அட்வர்டைசிங், இது போன்று இன்றைய இந்த சுற்றுப்போட்டிக்கான ஊடக அனுசரணை வழங்குகின்றார்கள் ஸ்கை தமிழ் நியூஸ், மிஹராஜ் டிவி, ஜிஎச் போட்டோகிராஃபி, சோஷியல் டிவி. ஜிஎஃப்கே அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு மிக பிரம்மாண்டமான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கல்முனை சாம்பியன்ஸ் லீக் 2024 சீசன் 2 போட்டியினுடைய இறுதி தருணத்திலே இணைந்திருக்கின்றோம். இறுதி தருணத்தில் இன்றைய இந்த இறுதி போட்டியிலே டார்கெட் கில்லர்ஸ் விளையாட்டுக் கழகத்தை எதிர்த்து கல்முனை கிரிக்கெட் கிளப் விளையாட்டுக் கழகம் பலத்த ஒரு பரீட்சையிலே களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏராளமான கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மத்தியிலே இந்த இறுதிப் போட்டி ஐடியல் கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மத்தியஸ்தருக்கான முக்கிய அறிவித்தல் அவசரமாக இந்த சுற்றுப் போட்டியினை நடாத்துமாறு கேட்டுக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் இந்த சுற்றுப் போட்டியின் வர்ணனையாளர் நிசாம். நன்றி ரினோஸ். தற்போது போட்டி இடம்பெற இருக்கின்றது. தற்போது போட்டி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இறுதி போட்டி. இந்த போட்டியில் வெற்றி பெற போகின்ற அணி எது என்பதனை இடம்பெற இருக்கின்ற இந்த போட்டி, இந்த கிண்ணத்தினை சுவீகரிக்க காத்திருக்கின்ற அணி எது என்பதனை பயிற்சிக்கு முகமாக இடம்பெற இருக்கின்ற போட்டி டார்கெட் கில்லர் மற்றும் கல்முனை கிரிக்கெட் கிளப் ஆகிய அணிகளுக்கு இடையிலான பல தற்போது இடம்பெற இருக்கின்றது. இரண்டு அணி வீரர்களும் சம பலம் வாய்ந்த அணிகள். பொறுத்தது பார்ப்போம். போட்டியினை தயவு செய்து நடுவர் அவர்களை வேண்டிக் கொள்கின்றோம். போட்டியினை தாமதப்படுத்தாது விரைவுபடுத்துமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் டார்கெட் கில்லர்ஸ் அணி சார்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதீப் மற்றும் ரியாஸ் ஆகிய துடுப்பாட்ட வீரர்கள், அணியின் தலைவர் ரியாஸ் அவருடன் இணைந்து அதீப் ஆகிய துடுப்பாட்ட வீரர்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் துடுப்படுத்த காத்திருக்கின்றார்கள். ஆரம்ப பந்து வீச்சாளராக ஜெசான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார். ஆரம்ப பந்து வீச்சாளராக தற்போது போட்டி இடம்பெற இருக்கின்றது. 3, 2, ஸ்டார்ட். விக்கெட் முனைகளில் நோக்கி வந்த பந்தினை தடுத்தாடி இருக்கின்றார். ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. ஆரம்ப ஓட்ட எண்ணிக்கை 1 ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. டார்கெட் கில்லர்ஸ் விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக அதீப் தனது சொந்த கணக்கை 1 ஆரம்பிக்க ஜெசான் பந்து வீச்சாளர் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். சிறந்த களத்தடுப்பாளர்கள், சிறந்த துடுப்பாட்ட வீரர்களை உள்ளடக்கிய அணி கல்முனை கிரிக்கெட் கிளப். சிறந்த துடுப்பாட்ட வீரர்களை உள்ளடக்கிய அணி டார்கெட் கில்லர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினர். இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறப் போகிறது என்பதை பொறுத்து பார்ப்போம். ஆரம்பத்திலே நானே சுழற்சியை இடம்பெற்றிருந்த சந்தர்ப்பத்திலே கல்முனை கிரிக்கெட் கிளப் அணி தலைவர் கூறியிருந்தார், நாங்கள் 50 ஓட்டத்துக்குள் மட்டுப்படுத்துவோம் என்று கூறியிருந்தார். டார்கெட் கில்லர் விளையாட்டுக் கழகத்தினரின் அணித்தலைவர் 60 ஓட்டத்துக்குள் மேற்பட்ட ஓட்டத்தினை பெறுவோம் என்று கூறியிருந்தார். பொறுத்து பார்ப்போம் இந்த போட்டிகளை எந்த அணி வெற்றி பெற காத்திருக்கின்றார்கள். சிறந்த 2 அணிகள் ஒன்று பல பரீட்சை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கல்முனை மாநகரிலே தனக்கென்று ஒரு இடத்தினை பதிவு செய்த வீரர்களை உள்ளடக்கி விளையாடிக் கொண்டிருக்கின்ற அணி. ஆமாம், முதலாவது வான ஒழிக்கை அதிபன்
பின்னால் வழங்கப்பட்டிருக்கின்றது. தாங்கள் முன்னே கூறியிருந்தோம், எதிர்பார்த்திருந்தோம் அரையிறுதி போட்டியில் அவர் துடுப்பாட்டம் சிறந்த முறையில் அமைந்திருக்கும் என்று. ஆனால் அவர் துரதிர்ஷ்டவசமாக ஆட்டம் இழந்தார். தற்போது இறுதிப் போட்டிகளில் முதலாவது 6 ஓட்டத்தினை பதிவு செய்திருக்கின்றார். பொறுத்து பார்ப்போம் அந்த 6 ஓட்டம் அவுட்சைட் ஆஸ்டமாக வீசப்பட்ட பந்து வீசப்படுறது. தானும் சளைத்தவன் அல்ல என்று பந்து வீச்சாளர் நிரூபித்திருக்கின்றார். தான் வீசிய பந்து வீசப்படுறதை அவுட்சைட் ஆஸ்டமாக வீசியிருந்தார். தொடர்பு படாத நிறைய விக்கெட் காப்பாளர் சென்றிருக்கின்றது. ஓட்டம் பெறப்படும் சந்தர்ப்பமில்லை. 4 பந்து வீச்சப்படுகள் 8 ஓட்டம். 5வது பந்து வீச்சப்படுறதை சிறந்த முறையில் விக்கெட் முனைகளை நோக்கி வந்து பதிலை தடுத்தார் இருக்கின்றார். 1 ஓட்டம் 2வது ஓட்டம் பெற தெளிக்கிறார்கள். விரைவான முறையில் 2வது ஓட்டம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. 3வது ஓட்டம் பெற தெளிக்கின்றார்கள். அதற்கிடையில் 3வது ஓட்டம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. 4வது ஓட்டம் பெறப்படுவ இல்லை. 3 ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட அணியின் ஓட்ட எண்ணிக்கை 11ஆக உயர்வடைந்திருக்கின்றது. 11 ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றார்கள். விக்கெட் இழப்பின்றி டாக்கட் கில்லர்ஸ் விளையாட்டு களத்தினர். இந்த ஐடியல் கிரிக்கெட் மைதானத்திலே பல பார்வையாளருக்கு மத்தியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற விமர்சையான முறையில் கோலாகலமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற GFK கல்முனை சாம்பியன் லீக் சீசன் 2 சுற்று தொடரின் இறுதி தருணம் இறுதி போட்டி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. டாக்கட் கில்லர்ஸ் மற்றும் கல்முனை கிரிக்கெட் கிளப் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் பந்து வீச்சாளர் ஜெசான் பந்து வீசுவதற்காக எதிர்கொள்வதற்காக ரியாஸ். சிறப்பான முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சப்படுறது தொடர்பு மட்டை படாத நேரடியாக விக்கெட் காப்பதில் சென்றிருக்கின்றது. அந்த பந்து வீச்சு பற்றி ஒவ்வொரு முற்றுப்பட்டிருக்கின்றது. முதலாவது பந்து வீச்சு பற்றி ஒவ்வொரு நிறைவுக்கு வந்த சந்தர்ப்பத்திலே 11 ஓட்டத்தை பெற்றிருக்கின்றார்கள். விக்கெட் இழப்பின்றி டாக்கட் கில்லர்ஸ் விளையாட்டு களத்தினர். இரண்டாவது பந்து வீச்சு பரியோகனை விசுவக்காக அணித்தலைவர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார். சஹி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார். சஹி ஒரு சிறந்த ஒரு வலதுகை பந்து வீச்சாளர். சிறந்த பிறகு பந்து வீசக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர். பொறுத்தல் பார்ப்போம் சஹியுடைய பந்து வீச்சு பகுதி எவ்வாறு துடுப்பாட்ட வீரர்கள் சாதகமாக அமைக்க வைத்து விக்கெட்டை கைப்பற்றுவார் என்பதை பொறுத்தல் பார்ப்போம். சிறந்த துடுப்பாட்ட வீரர்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் மைதானத்தில் துடுப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதீப் மற்றும் ரியாஸ் ஆகிய துடுப்பாட்ட வீரர்கள் எவ்வாறு சஹியுடைய பந்து வீச்சு பகுதிகளை சாதகமாக பயன்படுத்தி எத்தனை ஓட்டத்தினை பதிவு செய்ய காத்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்தல் பார்ப்போம். GFK கல்முனை சாம்பியன் லீக் 2024 grand finale. மற்றும் பந்து வீசப்பட்டதை அழித்தாடி இருக்கின்றார். திசையோடாக பந்து சென்றிருக்கின்றது. 4 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அந்த 4 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 15ஆக உயர்வடைந்திருக்கின்றது. GFK அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கல்முனை சாம்பியன் லீக் 2024 சீசன் 2 சுற்று தொடர் 2 நாட்கள் 9 அணிகள் 63 போட்டியாளர்கள் 13 போட்டிகள் என ஒழுங்கமைக்கப்பட்டு நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இச்சோட்ட தொடரில் 9 அணிகள் கலந்து விளையாடியிருந்தார்கள். மற்றொரு பந்து வீச்சு சிறந்த முறை வீசப்பட்ட பந்து வீச்சு ஓட்டம் பெறப்படும் சந்தர்ப்பம் இல்லை. இச்சோட்ட தொடரில் 9 அணிகள் பங்கு பெற்றிருந்தார்கள். அந்த வகையில் கல்முனை கிரிக்கெட் கிளப், ஈஸ்டர்ன் வாரியர்ஸ், டாக்கட் கில்லர், லண்டன் ரைட்டர்ஸ், டோஹா டெவில்ஸ், இஸ்லாமாபாத் யங் மவுண்ட், கியூ லண்டன் கிரிக்கெட் கிளப், கல்முனை சூப்பர் கிங்ஸ், கடார் வாரியர்ஸ் ஆகிய 9 அணிகள் 9 முன்னணி கழகங்கள் கல்முனை மாநகரத்திற்கு உட்பட்ட 9 முன்னணி கழகங்கள் பங்கு பற்றிய இச்சோட்டு தொடரின் இறுதிச் சமர். ஒரு 6 ஓட்ட பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு நீண்ட ஒரு 6 ஓட்டத்தினை பதிவு செய்திருக்கின்றார் அணியின் தலைவர் ரியாஸ். தற்போது
கையெடுத்திருக்கின்றார், துடுப்பாட்டத்தினை கையெடுத்திருக்கின்றார். பொறுத்து பார்ப்போம். அந்த 6 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 21 உயர்ந்திருக்கின்றது. தற்போது சூடுபடுத்திருக்கின்றது போட்டி. உள்ளே வெளி என்ற கணக்கு ஆரம்பித்திருக்கின்றது. பொறுத்து பார்ப்போம். இந்த போட்டியிலே எந்த அணி வெற்றி பெற்று இந்த மாபெரும் வெற்றி கணத்தினை சுவீகரிக்க காத்திருக்கின்றார்கள் என்பதனை பொறுத்து பார்ப்போம். டார்கெட் கில்லர் அணியினரா, கல்முனை கிரிக்கெட் கிளப் அணியினரா? மீண்டும் சஹி பந்து வீசுவதற்காக அவுட் சைட் ஓஸ்டமாக வீசப்பட்ட பந்து வீசப்படுறது, நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து வீசப்படுறது, நேரடியாக விக்கெட் காப்பாற்றமே சென்றிருக்கின்றது. ஓட்டம் பெறப்படும் சந்தர்ப்பம் இல்லை, ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றம் இல்லை. மீண்டும் களத்தரப்போடாக பந்து வீச்சாளருக்கு பந்து கைமாறி இருக்கின்றது. மற்றும் பந்து வீச்சு பண்ணை வீசுவதற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றார். சஹி ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றார். மறுமுறையில் எதிர்கொள்வதற்காக அஜிப் ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றார். மற்றும் ஒரு வானவரிக்கை உயர்த்தி அழுத்தப்பட்டிருக்கின்றது. 6 ஓட்டத்தை பதிவு செய்திருக்கின்றார். தொடர்ச்சியான முறையில் அஜிப் தனது துடுப்பாட்டத்தினை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார். ஆரம்பம் முதலாவது பந்து வீச்சு பெரிய ஓவரிலே 6 ஓட்டத்தினை பதிவு செய்தார். தற்போது இரண்டாவது பந்து வீச்சு பெரிய ஓவரிலே 6 ஓட்டத்தினை பதிவு செய்திருக்கின்றார். தனக்கு சிறந்த துடுப்பாட்டத்தினை வெளிக்காட்டிக் கொண்டிருப்பதை காணக்கூடிய இருக்கின்றது. மொத்தமாக 2 பந்து வீச்சு பெரிய ஓவர்கள் நிறைவுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் 27 ஓட்டத்தினை பதிவு செய்திருக்கின்றார்கள். விக்கெட் இழப்பின்றி டார்கெட் கில்லர் விளையாட்டு களத்தினர் எத்தனை ஓட்டத்தினை வெற்றிலுக்காக நிர்ணயிக்க காத்திருக்கின்றார்கள். டார்கெட் கில்லர் விளையாட்டு களத்தினர் கல்முனை ரைட்டர்ஸ் விளையாட்டு களத்தினர் என்பதை பொறுத்து பார்ப்போம். ஆரம்பத்திலே நானே சுழற்சியின் போது கோரியிருந்தார் டார்கெட் கில்லர் அணியின் தலைவர் ரியாஸ் கோரியிருந்தார், நாங்கள் 60க்கும் மேற்பட்ட ஓட்டத்தினை பதிவு செய்வோம் என்று. கல்முனை கிரிக்கெட் கிளப் அணியின் தலைவர் ரியான் கூறியிருந்தார், நாங்கள் 50க்கு கீழ்பட்ட ஓட்டத்தினை அவர்களுக்குள் மட்டுப்படுத்துவோம் என்று கூறியிருந்தார். பொறுத்து பார்ப்போம். இந்த போட்டியிலே எந்த அணி வெற்றி பெற காத்திருக்கின்றார்கள், எத்தனை ஓட்டம் வெற்றியிலக்காக நிர்ணயிக்க காத்திருக்கின்றார்கள். டார்கெட் கில்லர் விளையாட்டு களத்தினர் கல்முனை கிரிக்கெட் கிளப் அணியில் இருக்கு என்பதை பொறுத்து பார்ப்போம். சிறப்பான ஒரு போட்டி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. போட்டி சூடு பிடித்திருக்கின்றது. தயவு செய்து போட்டியினை விரைவுபடுத்துங்கள். எங்களுக்கு நேரம் போதாமை காரணமாக நாங்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து போட்டியினை விரைவுபடுத்துமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறது. ஆட்டத்தில் 3வது பந்து வீச்சு பெரிய ஓவரினை களம் எடுத்திருக்கின்றார். ரிஹான் கரம் ஏந்தி பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். அணியின் தலைவர் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். மைதானத்திலே அணியின் தலைவர் துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றார். பார்த்து முதலாவது பந்து வீச்சு பெறுவது சிறந்த முறை நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பெறுவது ஓட்டமற்ற பந்தாக மாற்றப்பட்டிருக்கின்றது. 2வது பந்து வீச்சு பெறுவதை வீசுவதற்காக பந்து வீச்சாளர் ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றார். மறுமுறையில் எதிர்கொள்வதற்காக ரியாஸ் ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றார். மொத்தமாக 27 ஓட்டத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். விக்கெட் இழப்பின்றி 2.1 பந்து வீச்சு பெறுவது ஓவர்களை எதிர்கொண்ட டார்கெட் கில்லர் விளையாட்டு களத்தினர் போட்டிக்கு நடுவர்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஜென்சி மற்றும் முஜா ஆகிய போட்டி நடுவர்கள். மற்றொரு பதிவு அழைத்தாக இருக்கின்றார். 2 களத்தடுப்பாளர்கள் விக்கெட் காப்பாளர் அந்த பொடியெடுப்பினை நழுவட்டு இருக்கின்றார். சஜான் அந்த பொடியெடுப்பினை நழுவட்டு தப்பி பிழைத்து ஆடிக்கொண்டிருக்கின்றார். ரியாஸ் சிறந்த ஒரு அதிரடி துடுப்பாட்ட வீரர். டார்கெட் கில்லர் விளையாட்டு களத்தின் அணியின் தலைவர் நம்பிக்கை நட்சத்திரம் என்று இருக்கின்ற துடுப்பாட்ட வீரரின் விக்கெட் வீழ்த்தப்படும் சந்தர்ப்பம் இருந்தும் அந்த பிடிவெடுப்பினை நழுவட்டு இருக்கின்றார் சஜான். பொறுத்து பார்ப்போம். அதன் வாயிலாக ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 28 இருக்கின்றது. 3வது பந்து வீச்சு பெரிய ஓவர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் 2.2 பந்து வீச்சு பெரிய ஓவர்களை எதிர்கொண்ட டார்கெட் கில்லர் விளையாட்டு களத்தினர் 28 ஓட்டத்தினை பதிவு செய்திருக்கின்றார்கள். மீண்டும் பந்து வீச்சாளர் ரிஹான் ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றார் பந்து வீசுவதற்காக. அடித்தாடிருக்கின்றார். வானவரிக்கை நீண்ட ஒரு 6 ஓட்டம் லோங் கான்ஃபரன்ஸ் எதிராக அடித்தாடி இருக்கின்றார். 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அந்த 6 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 34 உயர்வடைந்திருக்கின்றது. ஆரம்பத்தில் முதலாவது 2வது பந்து வீச்சு பிரதி சிறந்த முறையில் அமைந்திருந்தாலும் 2வது பந்து வீச்சு பெற ஒரு விக்கெட் வீழ்த்தப்படும் சந்தர்ப்பம் இருந்த பிடியெடுப்பு நழுவப்பட்டிருந்தாலும் 3வது பந்து வீச்சு பெற ஒரு 6 ஓட்டம் வழங்கப்பட்டிருக்கின்றது. 4வது பந்து வீச்சு பெற வீசுவதற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றார். ஆட்டத்தை 3வது பந்து வீச்சு பெற ஓவரில் ரிஹானுக்கு வழங்கப்பட்ட பந்து வீச்சு பெற ஓவரில் 4வது பந்து வீச்சு பெற வீசுவதற்காக ஓடி சென்று நடுவரை தாண்டி மற்றொரு பந்து வீச்சு பெற சுழன்று அடித்தார் இருக்கின்றார். லோங்கோன் பிரசராக ஒரு ஓட்டம் 2வது ஓட்டம் பெறப்படுமா இல்லை. அந்த பந்தினை விரைவான முறையில் சுஹைப் சீர் செய்து அனுப்பி வைக்க ஒரு ஓட்டம் மாத்திரமே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 35 இருக்கிறது. ஆரம்பத்தில் முதலாவது பந்து வீச்சு பெரிய ஓவரினை ஜெசான் வீசி முடித்திருந்தார். 2வது பந்து வீச்சு பெரிய ஓவரினை சஹி வீசி முடித்திருந்தார். 3வது பந்து வீச்சு பெரிய ஓவரினை ரிஹான் வீசிக் கொண்டிருக்கின்றார். அணியின் தலைவர் மைதானத்தில் துடுப்படுத்தி ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அணியின் தலைவர் ரியாஸ் மற்றும் அஜிப் ஆகிய துடுப்பாட்ட வீரர்கள்.
மற்றொரு பந்து வீச்சு பரதி வீசப்பட இருக்கின்றது. ரிஹான் பந்து வீச்சு பரதி மிட் விக்கெட் பிரச்சனாக ஒரு ஓட்டம், இரண்டாவது ஓட்டம் பெற தெரிவிக்கின்றார்கள் விரைவான முறையில். இரண்டாவது ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த இரண்டு ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 37 இருக்கும். அந்த 37 ஓட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். விக்கெட்டில் சிறந்த ஓட்ட விகிதம் சென்று கொண்டிருக்கின்றது. பொறுத்து பார்ப்போம் இந்த போட்டியிலே எந்த அணி வெற்றி பெற காத்திருக்கின்றார்கள், எத்தனை ஓட்டத்தினை வெற்றி இலக்காக நிர்ணயிக்க காத்திருக்கின்றார்கள். டாக்கெட் கில்லர் விளையாட்டு களத்தினர் கல்முனை கிரிக்கெட் கிளப் அணியினருக்கு பந்து வீச்சாளர் ரிஹான் பந்து வீசுவதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார். அரங்கு முனையிலிருந்து ஓடி சென்று நடுவரை தாண்டி சிறிது முறையில் அடித்தாடப்பட்ட பந்து மற்றொரு விக்கெட் பிடியெடுக்கப்படும் சந்தர்ப்பம் நழுவோடப்பட்டிருக்கின்றது. இந்த பந்து வீச்சு பிரிவு ஓவரில் ரியாஸுக்கு 2 பிடியெடுப்புகள் நழுவோடப்பட்டிருக்கின்றது. ஆட்டம் இழக்கப்படும் சந்தர்ப்பம் இருந்தும் அது நழுவோடப்பட அதற்கிடையில் ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 38 உயர்ந்திருக்கின்றது. 3 பந்து வீச்சு பிரிவு ஓவர்கள் நிறைவுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் 38 ஓட்டத்தை பெற்றிருக்கின்றார்கள். விக்கெட் இழப்பின்றி டாக்கெட் கில்லர் விளையாட்டு களத்தினர். ஆட்டத்தின் 4வது பந்து வீச்சு பிரிவு ஓவர் வீசப்பட்டிருக்கின்றது. 4வது பந்து வீச்சு பிரிவு ஓவரை வீசுவதற்காக சஜான் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார். சஜான் ஒரு சஜானை பார்க்க போனால் கல்முனை கிரிக்கெட் கிளப் அணியின் ஒரு ஆணிவர் என்றுதான் கூற வேண்டும். அவர் இந்த கழகத்தினை வழி நடாத்திக் கொண்டிருக்கின்றார். பொறுத்து பார்ப்போம். இன்றைய நாளில் 4வது பந்து வீச்சு பிரிவு ஓவரினை கடமேந்தி இருக்கின்றார். இந்த 4வது பந்து வீச்சு பிரிவு ஓவரில் என்ன நடக்க காத்திருக்கின்றது என்பதை பொறுத்து பார்ப்போம். 3வது பந்து வீச்சு பிரிவு ஓவரில் 2 பிடியெடுப்புகள் நழுவோடப்பட்டிருந்தாலும் தற்போது 4வது பந்து வீச்சு பிரிவு ஓவர் வீசப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 3 பந்து வீச்சு பிரிவு ஓவர்களை எதிர்கொண்ட டாக்கெட் கில்லர் விளையாட்டு களத்தினர் 38 ஓட்டத்தை பெற்றிருக்கின்றார்கள். விக்கெட் இழப்பின்றி மைதானத்தில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் ரியாஸ் மற்றும் அஜீப் ஆகிய துடுப்பாட வீரர்கள். பந்து வீச்சாளர் சஜான் பந்து வீசுவதற்காக அதிகமான பார்வையாளர்களின் கரவோசத்துக்கு மத்தியில் பந்து வீசுவதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார் சஜான். முதலாவது பந்து வீச்சு பற்றி ஓடி சென்று நடுவரை தாண்டி ரியாஸை நோக்கி வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி வேகம் குறைவாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி வேகமான முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி தடுத்தாடி ஒரு ஓட்டம் பெறப்பட அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 39 உயர்ந்திருக்கின்றது. பந்து வீச்சாளர் சஜான் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார். மறுபடியில் அதிரடி துடுப்பாட்ட வீரர் அதீப் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார். சிறந்த முறையில் தேர்ச்சியான முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பரதி என்றுதான் கூட வேண்டும். விவேகமான முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பரதி அதீப் அந்த பந்தினை அடித்தாடி 6 ஓட்டம் பெறப்பட 6 ஓட்டமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு துடுப்படுத்த அறிந்தார். இருந்தாலும் அவரை ஏமாற்றி நேரடியாக விக்கெட் காப்பாளமே பந்து சென்றிருக்கின்றது. 2 பந்து வீச்சு பிரிவுகள் வீசப்பட்டிருக்கின்றது. ஒரு ஓட்டம் மாத்திரமே விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பொறுத்து பார்ப்போம். இந்த பந்து வீச்சு பிரிவுகளில் 4 பந்து வீச்சு பிரிவுகள் இங்கே இருக்கின்றது. 3வது பந்து வீச்சு பிரிவை வீசுவதற்காக சஜான் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார். சஜானை பார்க்க போன சிறந்த ஒரு வேக பந்து வீச்சாளர். சுழல் முறையில் பந்து வீசக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர். மற்றொரு பந்து வீச்சு பரதி அவுட் சைட் ஓட்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பரதி அது ஒரு அகல பந்து வீச்சு பரதி நடுவர் செய்ய உதிரி கணக்கில் ஒரு ஓட்டம் உயர்வடைந்திருக்கின்றது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 40 உயர்வு கொண்டிருக்கிறது. மற்றொரு பந்து வீச்சு சிறந்த முறையில் வீசியிருக்கின்றார். சிறந்த பந்து வீச்சு ஓவர்களை வீசிக் கொண்டிருப்பதை காணக்கூடிய இருக்கின்றது. சஜான் GFK அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற KCL சீசன் 2 இறுதி நாள் இறுதி தருணம். பல பிரதம அதிதிகள் முன்னிலையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஐடியல் கிரிக்கெட் மைதானத்திலே. அதே நோக்கி வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி அடித்தாடி இருக்கின்றார். 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது.
எக்ஸ்ட்ரா கவர் பிரேசத்திற்காக அடித்தாடி 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்க அந்த 6 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 46 உயர்வடைந்திருக்கின்றது. சிறந்த துடுப்பாட்டத்தினை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார் அதீப். ஆட்டம் இழக்காமல் 39 ஓட்டத்துடன் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். மைதானத்தில் ரியாஸ் ஆட்டம் இழக்காமல் 6 ஓட்டத்துடனும் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். அதிரடியாக துடுப்பாட்ட அதிரடினை கையெழுத்திருக்கின்றார் அதீப். அந்த வேகத்தில் சிறந்த துடுப்பாட்டத்தினை வெளிக்காட்டிக் கொண்டிருப்பதை காணக்கூடிய இருக்கின்றது. மற்றொரு பந்து வீச்சு பிரதி அடித்தால் இருக்கின்றார். பிடியெடுக்கப்படும் நாவாம் சிறந்த முறையில் இலகுவான முறையில் அந்த பிடியெடுப்பினை ஏற்படுத்தியிருக்கின்றார் ஷஹி. ஏற்கனவே ரியாஸின் பிடியெடுப்பின் நலவேற்றிருந்தாலும் தற்போது அதீபுடைய பிடியெடுப்பினை எவ்வாறு என்றாலும் எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிறந்த முறையில் அந்த பிடியெடுப்பினை ஏற்படுத்தி முதலாவது விக்கெட்டை கைப்பற்றியிருக்கின்றார்கள். 39 ஓட்டத்தினை பெற்றிருந்த அதீப் விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. டார்கெட் கில்லர் விளையாட்டுக் கழகத்தின் நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரர் அதீப் என்றுதான் கூற வேண்டும். அவரது விக்கெட்டை கைப்பற்றியிருக்கிறார்கள். 3.5 பந்து வீச்சு பதிவு ஓவர்கள் இடம்பெற்று முடிந்த சந்தர்ப்பத்தில் 46 ஓட்டத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு விக்கெட்டை இழந்த நிலையில் இந்த வேளையில் இந்த சுற்றுப்போட்டிக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் டாக்டர் ஜமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் இன் கல்முனை, ஊவா ரெஸ்டாரண்ட், அதே போன்று ரித்தூஸ் பியூட்டி சலூன் அண்ட் ஸ்பா, அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபுட் ஸ்பாட் கேஃப்டீரியா, ஹேஷ் என்டர்டைன்மெண்ட், சமா ரெஸ்டாரண்ட்ஸ், சிகிரி குரூப், டார்கெட் கில்லர்ஸ், கோல்ட் ஃபேஸ் ரெஸ்டாரண்ட்ஸ், குயிக் ஆர்ட் அட்வர்டைசிங். அதுபோன்று இன்றைய சுற்றுப்போட்டிக்கான ஊடக அனுசரணை வழங்குகின்றார்கள் ஸ்கை தமிழ் மீடியா, நிவ்ராஜ் டிவி, ஜிஎச் போட்டோகிராபி, சோசியல் டிவி. ஜிஎஃப்கே நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கிரிக்கெட் சுற்றுப் போட்டியின் இறுதி தருணத்தில் இணைந்திருக்கின்றோம். தற்போது வீசப்பட்ட பந்து வச்சு பிறகு அது ஒரு அகல பந்து வச்சு பிறகு என்று செய்ய ஒரு கணக்கில் ஒரு ஓட்டம் உயர்வடைந்திருக்கிறது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 46 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 46 ஓட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். ஒரு விக்கெட்டை இறுதி பந்து வீச்சு பிறகு வீசுவதற்காக சஜான் சிறந்த பிறகு வீசப்பட்ட பந்து வீச்சு பிறகு அடுத்தாடு இருக்கின்றார். ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. மைதானத்திலே ஆட்டமிழந்த ஆட்டக்காரர் அதீபின் இடத்தை பூர்த்தி செய்வதற்காக புதிய துடுப்பாட்ட வீரர் ருக்ஷான் களமிறங்கி இருக்கின்றார். அதற்கிடையில் ஒரு முறையற்ற பந்து வீச்சு பெறுகின்றும் நடுவு செய்ய இருக்கின்றார். ஒரு கணக்கில் ஒரு ஓட்டம், அதன் வாயிலாக மேலதிகமாக ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 48 உயர்வடைந்திருக்கின்றது. இறுதி பந்து வீச்சு பெரிய ஓவரை 4வது பந்து வீச்சு பெரிய ஓவர் இறுதி பந்தினை வீசுவதற்காக சஜான் சிறந்த முறையில் அடித்தாடப்பட்ட பந்து 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அந்த 6 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 55 உயர்வடைந்திருக்கின்றது. 55 ஓட்டத்தை பெற்றிருக்கின்றார்கள். ரியாஸ் தற்போது துடுப்பாட்டத்தினை கையெழுத்திருக்கின்றார். புறத்துக்கு பார்ப்போம். ரியாஸினால் பெறப்பட்ட அந்த 6 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 55 உயர்வு கொண்டிருக்கின்றது. GFK அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற KCL சீசன் 2 சொட்டு தொடரின் இறுதி நாள் நிகழ்வின் இறுதி தருணம் இறுதி போட்டி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கல்முனை கிரிக்கெட் கிளப் அணியினரை எதிர்த்து டார்கெட் கில்லர் அணியினர் ஒன்றை தாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்திலே நாணய சுழற்சிகளே பூவா தலையா போட்டு பார்த்ததில் வெற்றியிட்டிய கல்முனை கிரிக்கெட் கிளப் அணியின் தலைவர் தமது அணியினை முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்வதற்கு அமைய தற்போது டார்கெட் கில்லர் விளையாட்டு களத்தில் துடுப்பாட்டத்தினை தெரிவு செய்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். 55 ஓட்டத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு விக்கெட் இழந்த நிலையில் 4 பந்து வீச்சு. தற்போது தயவு செய்து 2 அணி வீரர்களுக்கும் 2 நடுவர்களுக்கும் தயவு செய்து வேண்டுகோள் தருகின்றோம். போட்டியினை விரைவுபடுத்துமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறது. நேரம் தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது. 7:35. மற்றும் பந்து வீச்சு பிறனை அழைத்தாடி இருக்கின்றார். ஒரு ஓட்டம், 2வது ஓட்டம் விரைவான முறையில் பூர்த்தி செய்யப்படுகின்றது. களத்தடுப்பில் தடுமாற்றம். அதற்கிடையில் 2 ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட அந்த 2 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 57 உயர்வடைந்திருக்கின்றது. பந்து வீச்சாளர் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். ஆட்டத்தின் 5வது பந்து வீச்சு பிரயோகனை கரம் எடுத்திருக்கின்றார். அஹ்னாஃப் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் முன்னேறும் கூறியிருந்தோம். அஹ்னாஃபை பார்க்க போனால் கல்முனை மண்ணிலே தனக்கொரு தனி இடத்தினை பதிவு செய்து கல்முனை சாயிரா தேசிய பாடசாலையில் கல்வியினை பயின்று
அடுத்ததாக கலம்பு சாயிர தேசிய பாடசாலையில் கல்வினை பயிர்ந்து தனக்கென்று பயிற்றுவிப்புகளை பெற்று தனக்கென்று ஒரு இடத்தினை பதிவு செய்து தற்போது கண்டார் மண்ணிலே தேசிய அணியில் இடம் பிடித்து விளையாடி வருகின்ற ஒரு வீரர் அஹ்னாப் தற்போது பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். அதற்கிடையில் மிக குறைவாக வீசப்பட்ட பந்து வீச்சப்படுவதை அவுட் சைட் ஆப்ஷனாக வீசி இருக்கின்றார். அது ஒரு அகல பந்து வீச்சு பெறுகின்ற நடுவர் செய்ய உதிரி கணக்கில் ஒரு ஓட்டம் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 58 இருக்கின்றது. மீண்டும் பந்து வீசுவதற்காக அஹ்னாப் பந்து வீசுவதற்காக தம்மை கொண்டிருக்கின்றார். நீண்ட ஓட்ட பாதை எடுத்து ஓடி சென்று நடுவரை தாண்டி அடுத்த இருக்கிறார். பிடியெடுக்கப்படும் சந்தர்ப்பம். ஆமாம், இரண்டாவது பிடியெடுப்பினையும் சஹி ஏற்படுத்தியிருக்கின்றார். 2 பிடியெடுப்புகளையும் சஹியிடமே பிடியெடுப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது விக்கெட்டையும் இழந்திருக்கின்றார்கள். டார்கெட் கில்லர் விளையாட்டு கழகத்தினர் ருக்ஷான் ஆட்டம் இழந்திருக்கின்றார். ஏற்கனவே அஜிப் ஆட்டம் இழந்தார். சஜான் வீசிய பந்து வீச்சு பெறுதி ஓவரிலே சஹீரம் பிடிபடுத்த ஆட்டம் எழுந்திருந்தார். அதே பாணியிலே துடுப்படுத்த ஆடிய ருக்ஷான் ஆட்டம் எழுந்திருக்கின்றார். அஹ்னாப் வீசிய பந்து வீச்சு பெறலை சஹீரம் பிடிபடுத்த ஆட்டம் எழுந்து மைதானத்தை விட்டு வெளியேறி சென்று கொண்டிருக்கின்றார். 2 விக்கெட் இழந்திருக்கின்றார்கள். 58 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆட்டம் இறந்த ஆட்டக்காரர் இடத்தினை பொது சேவைக்காக தற்போது நேரம் 7:37. போட்டியினை தயவு செய்து விரைவுபடுத்துமாறு வேண்டிக் படைகள். எங்களுக்கு 8 மணி வரையுமே எங்களுக்கு பெர்மிஷன் கிடைத்திருக்கின்றது. ஆகவே போட்டியினை விரைவுபடுத்துங்கள். அதற்கிடையில் மற்றொரு பந்து வீச்சு ஆட்டப்படக்கப்படும் சந்தர்ப்பம். ரன் அவுட் செய்யப்பட்ட ஆட்டம் எழுதியிருக்கின்றார். அஃப்லல் ஆட்டம் எழுதியிருக்கின்றார். அஹ்னாப் வீசிய பந்து வீச்சு பெறலே மற்றும் ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. ரன் அவுட் செய்யப்பட்டு ஆட்டம் எழுது மைதானத்தை விட்டு வெளியேறி செல்ல சிறந்த பந்து வீச்சு பிரதி ஓவரை வீசிக் கொண்டிருக்கின்றார். அஹ்னாப் ஆரம்பத்திலே 4 பந்து வீச்சு பிரதி ஓவர்களிலே அதிகமான ஓட்ட விகிதம் சென்று கொண்டிருந்தாலும் தற்போது 5வது பந்து வீச்சு பிரதியை கரமேந்திய அஹ்னாப் தற்போது சிறந்த பந்து வீச்சு பிரதி ஓவரை வீசிக் கொண்டிருக்கின்றார். ஒரு விக்கெட்டை கைப்பற்றிருக்கின்றார் மற்றும் ஒரு விக்கெட் ரன் அவுட் செய்யப்பட்ட ஆட்டம் இன்றது 58 ஓட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். 3 விக்கெட் இழந்திருக்கின்றார்கள். 4.3 பந்து வீச்சு பிரதி ஓவர்களை எதிர்கொண்ட டார்கெட் கில்லர் விளையாட்டு களத்தினர். முதலாவது இன்னிங்ஸ் நிறைவுக்கு வருவதற்கு 3 பந்து வீச்சு பிரிவுகள் இருக்கின்றது. பந்து வீச்சாளர் அஹ்னாப் ஓடி சென்ற நடுவரை தாண்டி அவுட் சைட் ஆப்ஷனாக வீசப்பட்டு பந்து வீச்சு பெறுகிறது. அது ஒரு அகல பந்து வீச்சு பெறுகின்ற நடுவர் செய்ய உதிரி கணக்கில் ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 59 வந்திருக்கின்றது. மற்றொரு பந்து வீச்சு பெறுதி இன்றைய இந்த சுற்றுப் போட்டியின் பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கின்றார். கல்முனையில் அமைந்திருக்கின்ற டாக்டர் ஜமீல் ஞாபகார்த்த வைத்தியசாலையினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் டாக்டர் ரிசான் ஜமீல் அவர்கள். அதுபோன்று இன்னும் எமது இந்த சுற்றுப் போட்டிக்கான அனுசரணையாளர்களும் இன்றைய தினம் இந்த மேடையிலே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். இப்போது இறுதி தருணம், இறுதி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ரிசான் அதற்கிடையில் அஹ்னாப் வீசிய பந்து வீச்சுகளை அடுத்தாடி இருக்கின்றார். ஒரு ஓட்டம், 2வது ஓட்டம் பெறத்திருக்கின்றார்கள். ஆட்டம் இழக்கப்படும் சந்தர்ப்பமா இல்லை. ஆட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. 2வது ஓட்டத்தினை பெற எத்தனித்த போது பெற முடியாத இலக்கினை பெற எத்தனித்த போது மற்றும் ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. 64 ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றார்கள். 4 விக்கெட்டை இழந்திருக்கின்றார்கள். டார்கெட் கில்லர் விளையாட்டு கழகத்தினர். ஆட்டத்தின் முதலாவது இன்னிங்ஸ் நிறைவுக்கு வருவதற்கு ஒரு பந்து வீச்சு பிறகு மாத்திரமே இருக்கின்றது. பந்து வீச்சாளர் அஹ்னாப் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். சிறந்த பந்து வீச்சு பிறகு ஒவ்வொரு இந்த வீசிக்கொண்டிருப்பதை காணக்கூடிய இருக்கின்றது. மற்றும் ஒரு பந்து வீச்சு பண்ணை இறுதி பந்து வீச்சு பண்ணை வீசுவதற்காக ஓடி சென்று நடுவரை தாண்டி எதிர்கொள்வதற்காக
ரியாஸை நோக்கி செப்பட்ட வந்துச்சு பிறகு அடுத்து அடைக்கின்றார் வானவடிக்கை 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அந்த 6 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 70 உயர்வடைந்திருக்கின்றது. 71 என்ற வெற்றிலுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. டாக்கெட் கில்லர் விளையாட்டு கழகத்தின் சார்பாக கல்முனை கிரிக்கெட் கிளப் அணியினருக்கு பொறுத்து பார்ப்போம் இந்த போட்டியிலே எந்த அணி வெற்றி பெற்று இந்த மாபெரும் வெற்றிக்கு கேடயத்தினை சுவீகரிக்க காத்திருக்கின்றார்கள் என்பதனை பொறுத்து பார்ப்போம். GFK நடாத்திக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கல்முனை சாம்பியன்ஸ் லீக் 2024 சீசன் 2 சுற்றுப் போட்டியினுடைய இறுதிப் போட்டி கத்தாரில் அமைந்திருக்கின்ற ஐடியல் கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சுற்றுப் போட்டிக்கான ஊடக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஸ்கை தமிழ் நியூஸ், மிகராஜ் டிவி, ZH போட்டோகிராஃபி அண்ட் சோசியல் டிவி. களத்தடுப்பில் ஈடுபடுவதற்காக டாக்டர் கில்லர் விளையாட்டு களத்தினை அவசரமாக மைதான நிலையமாறு வேண்டிக் கொள்ளப்படுங்கள். எங்களுக்கு நேரம் போதாமை காரணமாக 2 அணிகளும் ஒத்துழைப்பு வழங்கினால் மாத்திரமே நாங்கள் இந்த எமக்கு வழங்கப்பட்ட நேரத்துக்குள் இந்த போட்டியை நிறைவு கொண்டு வர முடியும். தயவு செய்து 2 அணி வீரர்களும் ஒத்துழைப்பு தருமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறார். டாக்டர் கில்லர்ஸ் விளையாட்டு களத்தின் வீரர்கள் தயவு செய்து விரைவான முறையில் களத்தடுப்பில் ஈடுபடுவதற்காக களமிறங்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து கல்முனை கிரிக்கெட் விளையாட்டு கழகத்தின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களையும் களமிறக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த போட்டி குறுகிய நேரத்துக்குள் இடம்பெற்று நிறைவுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை எமக்கு காணப்படுகின்றது. GFK அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கல்முனை சாம்பியன் லீக் சீசன் 2 சொட்டுத்தொடரின் இறுதி நாள் நிகழ்வு, இறுதி தருணம், இறுதி போட்டி, வெற்றி பெறும் அணி எது என்பதை பரீட்சிக்கும் முகமாக இந்த மாபெரும் வெற்றி கடிதத்தை சுவீகரிக்க போகின்ற அணி எது என்பதனை பரீட்சிக்கும் முகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் இறுதி போட்டியில் இறுதி சமர் தற்போது கல்முனை கிரிக்கெட் கிளப் அணியினரும் டாக்டர் கில்லர் அணியினரும் ஒன்றை தாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த போட்டிகளில் ஆரம்பத்திலே சுடப்படுத்தாடிய டாக்டர் கில்லர் விளையாட்டு களத்தினர் 70 ஓட்டத்தினை பதிவு செய்தார்கள். 71 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடுவதற்காக கல்முனை கிரிக்கெட் கிளப் அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களை களமிறக்க காத்திருக்கின்றார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் களமிறக்கப்பட இருக்கின்றார்கள். இரண்டும் பலமான அணிகள் இந்த மைதானத்திலே முட்டி மோதிக்கொள்ளப் போகின்றார்கள். எந்த அணி வெற்றி பெறப் போகின்றது என்று விளையாட்டு ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க இந்த இறுதி தருணத்திலே இணைந்திருக்கின்றோம். ஏராளமான கிரிக்கெட் விளையாட்டு ரசிகர்களுக்கு மத்தியிலே இந்த இறுதி தருணம் இப்போது இடம்பெறப் போகிறது. 70 ஓட்டங்களை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்ற அணியோடு எதிர்த்து தற்பொழுது தற்போது 71 என்ற வெற்றிலக்கை நோக்கி துடுப்படுத்தாடுவதற்காக ஆரம்ப துடுப்பாட்ட ஜோடிகள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக சுஹைப் மற்றும் அஹ்னப் ஆகிய ஆரம்ப துடுப்பாட்ட களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆரம்பத்திலே முதலாவது அரையிறுதிப் போட்டிகளில் 2 துடுப்பாட்ட வீரர்களும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கி ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் விளையாட்டு கழகத்திற்காக ஆரம்ப இணைப்பாட்டமாக சிறந்த ஒரு இணைப்பாட்டத்தினை பகிர்ந்து கொண்ட 2 துடுப்பாட்ட வீரர்கள் தற்போது இறுதிப் போட்டிகளில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக ஆரம்ப இணைப்பாட்டமாக தமிழ்கடையில் பகிர்ந்து துடுப்படுத்தாடுவதற்காக களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். பார்ப்போம் இந்த போட்டியிலே எத்தனை ஓட்டத்தினை ஆரம்ப இணைப்பாட்டமாக பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றார்கள் என்பதை. சிறந்த பந்து வீச்சாளர்கள், சிறந்த களத்தடுப்பாளர்களை உள்ளடக்கிய அணி டாக்கெட் கில்லர் அணியினர், அதனைத் தொடர்ந்து சிறந்த துடுப்பாட்ட வரிசையினை உள்ளடக்கிய அணி கல்முனை கிரிக்கெட் கிளப் அணியினர். பொறுத்து பார்ப்போம் இந்த போட்டி இறுதி சமர் யாருக்கு வெற்றி. இந்த சுற்றுத்தொடரின் KCL சீசன் 2 சுற்றுத்தொடரின் இந்த மாபெரும் வெற்றி கடிதத்தினை சுவீகரிக்க போகின்ற அணி என்பதனை பரிசிக்க முகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போட்டியிலே 71 என்ற வெற்றிலுக்கு ஈடுபட்டார் இருக்கின்றார்கள். ஆரம்ப பந்து வீச்சாளராக ருக்சான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார். டார்கெட் விளையாட்டுக் கழகம் தற்பொழுது டார்கெட் கொடுத்திருக்கிறது 71 ஓட்டங்களை. பதிலுக்கு தொடர்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள் கல்முனை கிரிக்கெட் விளையாட்டுக் கழகத்தினர். இந்த நேரத்தில் முதலாவது பந்துக்கு ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. அப்னா பெறப்பட்ட அந்த ஒரு ஓட்டத்துடன் ஆரம்ப ஓட்ட எண்ணிக்கை 1 ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது.
அவுட் சைட் ஓப்டமாக வீசப்பட்டு பந்துவீச்சு பிரதி ஆட்டம் இருந்தார் வினாப்படுகின்றது. அக்கோட்டினை நடுவர் நிராகரித்திருக்கின்றார். 2 பந்துவீச்சு பறைகள் வீசப்பட்டிருக்கின்றது. ஒரு ஓட்டம் மாத்திரமே விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பொறுத்து பார்ப்போம். சிறந்த ஒரு வேக பந்து வீச்சாளர் ருக்ஷான் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். டாக்கட் கில்லர் விளையாட்டுக்களத்தின் சார்பாக ஆரம்ப வேக பந்து வீச்சாளர் ருக்ஷான் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். மைதானத்திலே ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். சுஹைப் மற்றும் அல்னாப் ஆகிய துடுப்பாட்ட வீரர்கள் மற்றும் ஒரு பந்து வீச்சு பறி ஓடிச்ச நடுவரை தாண்டி சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருக்கின்றார். 5 லெக் பிரேசத்துக்காக ஒரு 4 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. விக்கெட் காப்பாளர் சிறந்த முயற்சியினை ஏற்படுத்தியிருந்தாலும் அதற்கிடையில் ஒரு 4 ஓட்டமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 5 உயர்வுடன் இருக்கின்றது. இன்றைய இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறப் போகின்றது என்ற ஒரு கேள்வியினை நாங்கள் கல்ஃப் ஃபெடரேஷன் ஃபார் கல்முனை என்ற முகநூல் வாயிலாக நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கான சரியான பதிலை வழங்கிய அந்த வெற்றியாளருக்கு குலுக்கல் முறையிலே தேர்வு செய்து இன்று நாம் பெருமதிமிக்க ஒரு பரிசினை வழங்க காத்திருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியையும் இத்தருணத்தில் பதிவு செய்து கொள்கின்றோம். களத்திலே தடுத்தாடி 2 துடுப்பாட்ட வீரர்களின் புறந்தொடர்பு காரணமாக ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 6 உயர்வட இருக்கின்றது. 6 ஓட்டத்தினை பதிவு செய்திருக்கின்றார்கள் விக்கெட் இழப்பின்றி. இந்த சுற்றுப் போட்டிகள் அனைத்தும் கல்ஃப் ஃபெடரேஷன் ஃபார் கல்முனை GFK என்ற முகநூல் வாயிலாக நேரலையாக அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதுபோன்று சோசியல் டிவி, ஸ்கை தமிழ், மிராஜ் டிவி போன்ற ஊடக நிறுவனங்களும் இந்த போட்டிக்கான ஊடக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய இந்த இறுதிப் போட்டிக்கு கௌரவ அதிதிகளாக GFK அமைப்பினுடைய ஆலோசனை உறுப்பினர்கள் பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அதுபோன்று எமது GFK அமைப்புக்கு கடந்த காலங்களில் மட்டுமல்ல தொடர்ந்தும் எங்களுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அனுசரணையாளர்களும் மேடையிலே பிரசன்னமாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கின்றோம். தொடர்ந்தும் சிறப்பான முறை வீசப்பட்ட பந்து சொல்றது நேரடியாக விக்கெட் முறைகள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது விக்கெட் இழந்திருக்கின்றார்கள். சுகைப்பாட்டம் இழந்திருக்கின்றார். கல்முனை கிரிக்கெட் கிளப் அணியின் சார்பாக முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. 7 ஓட்டம் பெறுந்த வேளையில் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. ருக்ஷான் வீசிய பந்து வீச்சு பறவையிலே நேரடியாக பவுல் செய்யப்பட்ட ஆட்டமிழந்து மைதானத்தை விட்டு வெளியேற சென்றிருக்கின்றார். 71 என்ற வெற்றிலக்கை நோக்கி துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்ற கல்முனை கிரிக்கெட் கிளப் அணியினர் 7 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. முதலாவது பந்து வீச்சு பறவை ஓவர் நிறைவுக்கு வந்த சந்தர்ப்பத்திலே ஆட்டத்தின் 3ஆம் நிலை துடுப்பாட்ட வீரர் களமிறக்கப்பட்டிருக்கின்றார். அஹ்னாப்புடன் இணைந்து துடுப்பாட்டுவதற்காக சஹி களமிறக்கப்பட்டிருக்கின்றார். பொறுத்து பார்ப்போம் சஹிയുടെ துடுப்பாட்டம் எவ்வாறு அமையப்பெற இருக்கின்றது. இந்த சஹியை பொறுத்தவரையில் இந்த ஒரு மைதானம் அவருக்கு ஒரு பரிச்சயமான ஒரு மைதானமாக காணப்படுகின்றது. பொறுத்து பார்ப்போம் இந்த போட்டியிலே அவரது துடுப்பாட்டம் எவ்வாறு அமையப்பெற இருக்கின்றது. அதுபோன்று டாக்கட் கில்லர் விளையாட்டுக் கழகத்தின் வீரர்களுக்கும் ஒரு பரிச்சயமான மைதானம். சிறந்த பந்து வீச்சாளர்கள், சிறந்த களத்தடுப்பாளர்களை உள்ளடக்கிய அணி டாக்கட் கில்லர் விளையாட்டுக் கழகத்தினர். அதுபோன்று சிறந்த துடுப்பாட்ட வரிசையினை உள்ளடக்கிய அணி கல்முனை கிரிக்கெட் கிளப் அணியினர். பொறுத்து பார்ப்போம் இந்த போட்டி யாருக்கு இந்த மாபெரும் வெற்றி கிண்ணத்தினை சுவீகரிக்க இருக்கின்ற அணி எது என்பதனை பரிசிக்கும் முகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போட்டி 71 என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. 71 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்ற கல்முனை கிரிக்கெட் விளையாட்டுக் கழகத்தினர் ஒரு பந்து வீச்சு பறி ஓவர் நிறைவுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் 7 ஓட்டத்தினை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஒரு விக்கெட் இழந்திருக்கின்றார்கள். ஆட்டத்தில் 2வது பந்து வீச்சு பறி ஓவரை வீசுவதற்காக அதீப் அழைக்கப்பட்டிருக்கின்றார். 2ஆம் நிலை பந்து வீச்சாளராக அதீப் அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கி 39 ஓட்டத்தினை பதிவு செய்த அதீப் தற்போது 2வது பந்து வீச்சு பறி ஓவரை வீசுவதற்காக ஆயத்தமாக கொண்டிருக்கின்றார். தயவு செய்து போட்டியினை விரைவுபடுத்துங்கள். முதலாவது பந்து வீச்சு பறி வீசுவதற்காக எதிர்கொள்வதற்காக அதற்கிடையில் ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 8 உயர்வடைந்திருக்கின்றது.
மற்றும் ஒரு பந்து வீச்சு சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பிறகு ஓட்டமற்ற பந்தாக மாற்றப்பட்டிருக்கின்றது. ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றமில்லை. சையை நோக்கி வீசப்பட்ட பந்து வீச்சு பிறகு களத்திலே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு ஓட்டம் விரைவாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 9 உயிரிழந்திருக்கின்றது. மறுபடி விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது விக்கெட்டையும் இழந்திருக்கின்றார்கள். கல்முனை கிரிக்கெட் கிளப் அணியினர் இரண்டாவது விக்கெட்டையும் இழந்திருக்கின்றார்கள். 9 ஓட்டம் பெருத்த வழியில் இரண்டாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. அஹ்னாப் ஆட்டம் இழந்திருக்கின்றார். அதீப் வீசிய பந்து வீச்சு பிறகு ரியாசிடம் கொடுத்த ஆட்டம் இழந்திருக்கின்றார். விக்கெட் காப்பாளர் ரியாசிடம் கொடுத்த ஆட்டம் இழக்க மொத்தமாக 9 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். 2 விக்கெட் இழந்திருக்கின்றார்கள். 71 என்ற வெற்றி இலக்கை நோக்கி தொடர்பு கொண்டிருக்கின்ற கல்முனை கிரிக்கெட் கிளப் அணியினர். ஆட்டக்காரர் அஹ்னாப்பின் இடத்திலே பொது சேவைக்காக புதிய துடுப்பாட்ட வீரர் மைதானம் தோன்றிருக்கின்றார். சகியுடன் இணைந்து துடுப்பாட்ட அளவுக்காக அணியின் தலைவர் களம் இறக்கப்பட்டிருக்கின்றார். ரிஹான் பார்வம் ரிஹானுடைய துடுப்பாட்டம் எவ்வாறு அமையப்பெற இருக்கின்றது என்பதை இந்த போட்டியினை எந்த அணி நிறைவுக்கு கொண்டு வர காத்திருக்கின்றார்கள் என்பதை பொறுத்து பார்ப்போம். GFK அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கல்முனை சாம்பியன் லீக் சீசன் 2 இச்சுட்டு தொடரின் இறுதி நாள் நிகழ்வு, இறுதி தருணம், இறுதி போட்டி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இறுதி சமர் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. டார்கெட் கில்லர் மற்றும் கல்முனை கிரிக்கெட் கிளப் அணியினருக்கு இடையிலான போட்டி. மற்றும் ஒரு பந்து வீச்சு பந்து வீசுவதற்காக ஆத்திப் வீசப்பட்ட பந்து வீச்சு பந்து லோங்கோர் பிரசுத்தராக தடுத்தரப்பட்டிருக்கின்றது. ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட அணியின் ஓட்ட எண்ணிக்கை 10 உயிரிழந்திருக்கின்றது. ஆட்டத்தின் இரண்டாவது பந்து வீச்சு பிரிவு ஓவர் இறுதி பந்தினை வீசுவதற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றார் அதீப். மற்றொரு விக்கெட் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. விக்கெட் முனைகள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. 3 விக்கெட்டையும் இழந்திருக்கின்றார்கள். கல்முனை கிரிக்கெட் கிளப் அணியினரின் 3வது விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. 10 ஓட்டம் பெறுந்த வழியில் 3வது விக்கெட்டையும் இழந்திருக்கின்றார்கள். குறுகிய ஓட்டம் சென்று கொண்டிருக்கின்ற இடையில சகல விக்கெட்டுகளையும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்ததாக விக்கெட்டுகள் இழக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை காணக்கூடிய இருக்கின்றது. சிறந்த பந்து வீச்சு பெறும் ஓவர் வாயிலாக விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அதீப் தான் முதலில் துடுப்பாட்டம் வாயிலாக 39 ஓட்டத்தை பதிவு செய்தார். தற்போது பந்து வீச்சு வாயிலாகவும் சிறந்த 2 விக்கெட்டை கைப்பற்றிருக்கின்றார். எஞ்சிருக்கின்ற 3 பந்து வீச்சு பிறை ஓவர்கள், அதாவது 18 பந்து வீச்சு பிறைகளை எதிர்கொண்டு 61 ஓட்டம் பெறப்பட வேண்டும். போட்டிகளை விரைவுபடுத்துங்கள் தயவு செய்து. 61 ஓட்டம் பெறப்பட வேண்டும். எஞ்சியிருக்கின்ற 3 பந்து வீச்சு பிறை ஓவர்கள் 18 பந்து வீச்சு பிரதிகளை எதிர்கொண்டு பொறுத்து பார்ப்போம். இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்று இந்த மாபெரும் வெற்றி கிடைத்தினை சுவையற்க காத்திருக்கின்றார்கள் என்பதை பொறுத்து பார்ப்போம். ஆட்டம் இறந்த ஆட்டக்காரன் இடத்தினை பூர்த்தி செய்வதற்காக புதிய துடுப்பாட்ட வீரர் களமிறக்கப்பட்டிருக்கின்றார். நிஷாத் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இடதுகை துடுப்பாட்ட வீரர் பொறுத்து பார்ப்போம். இடதுகை துடுப்பாட்ட வீரர் சிறந்த முறையில் எமது பிராந்தியத்திலே இடதுகை துடுப்பாட்ட வீரர்கள் குறைவான நிலையிலும் காணப்படுவதனால் அவரது துடுப்பாட்டம் சிறந்த முறையில் அமைந்திருக்கும். இன்றைய போட்டியிலே அவரது துடுப்பாட்டம் கல்முனை கிரிக்கெட் கிளப் அணியினருக்காக எவ்வாறு அமையப்பெற இருக்கின்றது என்பதை பொறுத்து பார்ப்போம். ஆட்டத்தில் 3வது பந்து வீச்சு பிரிவு ஓவரினை களமேந்திருக்கின்றார் சபீர். களம் எடுத்திருக்கின்றார். பொறுத்து பார்ப்போம் சபீருடைய பந்து வீச்சு பிரிவு ஓவர் எவ்வாறு அமையப்பெற இருக்கின்றது. மறுமுறையில் எதிர்கொள்வதற்காக அணியின் தலைவர் ரிஹான் களத்திலே தரித்து நிற்கின்றார். ரிஹானுடைய துடுப்பாட்டம் எவ்வாறு அமையப்பெற இருக்கின்றது என்பதை பொறுத்து பார்ப்போம். இந்த போட்டியினை யார் நிறைவுக்கு கொண்டு வர காத்திருக்கின்றார்கள். சபீர் முதலாவது பந்து வீச்சு பிரிவினை
அவுட் சைட் ஓஸ்டமாக வீசப்பட்ட பந்து வீசப்படுறது நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து வீசப்படுறது நேரடியாக விக்கெட் காப்பாளரை சென்றடைந்திருக்கின்றது. ஓட்டம் பெறப்படும் சந்தர்ப்பமில்லை, ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றமில்லை. மற்றும் ஒரு பந்து வீச்சு விக்கெட் முனைகளுக்கு தாழ்வாக சென்ற பந்து வீச்சு நேரடியாக விக்கெட் காப்பாளரை சென்றிருக்கின்றது. அந்த பந்துக்கும் ஓட்ட பெறப்படும் சந்தர்ப்பமில்லை. இரண்டு பந்து வீச்சு பிரதியினையும் சிறந்த முறையில் வேகமான முறையிலும் சுழல் முறையிலும் வீசிக் கொண்டிருக்கின்றார் சஃபீர். சிறந்த பந்து வீச்சு பிரிவு ஓவரினை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கின்றார். இரண்டு பந்து வீச்சு பிரிவுகளையும் ஓட்டமற்ற பந்தாக மாற்றியிருக்கின்றார். மூன்றாவது பந்து வீச்சு பிரிவை வீசுவதற்காக ஓஸ்டமாக வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி மற்றும் ஒரு பந்து வீச்சு பிரதி சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு பிரதி துடுப்பாட்ட வீரர் சற்று தடுமாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். பொறுத்து பார்த்து மூன்று பந்து வீச்சு பிரதிகளும் ஓட்டமற்ற பந்தாக மாற்றப்பட்டிருக்கின்றது. நான்காவது பந்து வீச்சு பிரதியை வீசுவதற்காக சஃபீர் ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றார். அதே பாணியில் வீசப்பட்ட பந்து பிரதி ஆட்டம் பிறந்தாண்டு வினாகப்பட்டிருக்கின்றது. அக்கோட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆட்டம் இழப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது விக்கெட்டையும் இழந்திருக்கின்றார்கள். ரிஹான் ஆட்டம் இழந்திருக்கின்றார். சஃபீர் வீசிய பந்து வீச்சு பொருளில் ரியாஸிடம் பிடி கொடுத்து ஆட்டம் இழந்திருக்கின்றார். இரண்டு பிடியெடுப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றார் விக்கெட் காப்பாளர் ரியாஸ். தொடர்ச்சியான முறையில் விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 10 ஓட்டம் என்ற நிலையில் 4 விக்கெட்டுகள் தொடர்ச்சியாக வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பொறுத்து எஞ்சியிருக்கின்ற பந்து வீச்சு பறைகளை எதிர்கொண்டு எத்தனை ஓட்டத்தினை பெற வேண்டும்? 14 பந்து வீச்சு பறைகளை எதிர்கொண்டு 61 ஓட்டம் பெறப்பட வேண்டும். வெற்றி பெற வேண்டுமானால் பொறுத்து பார்ப்போம் எந்த அணி இந்த போட்டியிலே நிறைவுக்கு கொண்டு வர காத்திருக்கின்றார்கள். புதிய துடுப்பாட்ட வீரர் சஜான் களமிறங்கப்பட்டிருக்கின்றார். நிஷாத்துடன் இணைந்து துடுப்படுத்தாடுவதற்காக சஜான். சிறப்பான முறையில் வீசப்பட்டு பந்து வீசப்படுறது களத்திலே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்ட அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 11 உயர்வடைந்திருக்கின்றது. 11 ஓட்டத்திலே பெற்றிருக்கிறார்கள். 4 விக்கெட் நிகழ்த்திருக்கின்றார்கள். மைதானத்திலே இடது கை மற்றும் வலது கை துடுப்பாட்ட வீரர்கள் துடுப்பாடி கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் சஃபீர் பந்து வீசுகிறார். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து வீசப்படுறது டீப் காலி பிரேசுகளாக தரப்பட்டிருக்கின்றது. ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்ட அந்த ஒரு ஓட்டம் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 12 உயர்வடைகின்றது. சிறந்த பந்து வீச்சு ஓவர் காணிக்கப்பட்டிருக்கின்றது. 2 ஓட்டம் மாத்திரமே விட்டுக் கொடுக்கப்பட்டு ஒரு விக்கெட்டை கைப்பற்றிருக்கின்றார். சிறந்த பந்து வீச்சு ஓவரை வீசியிருக்கின்றார் சஃபீர். மொத்தமாக 3 பந்து வீச்சு ஓவர் நிறைவடைந்த சந்தர்ப்பத்தில் 12 ஓட்டத்தை பெற்றிருக்கின்றார்கள். 4 விக்கெட் இழப்புக்கு. இன்னும் 59 ஓட்டம் பெறப்பட வேண்டும். எஞ்சி இருக்கின்ற 12 பந்து வீச்சு பறைகளுக்கு 59 ஓட்டம் பெறப்பட வேண்டும். ஆட்டத்தின் 4வது பந்து வீச்சு பறை ஓவரை ஏற்று நடத்துவதற்காக புதிய பந்து வீச்சாளர் 4ஆம் நிலை பந்து வீச்சாளராக அஃப்லல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார். அஃப்லலுடைய பந்து வீச்சு பறை ஓவர் எவ்வாறு அமையப்பெற இருக்கின்றது என்பதை பொறுத்து பார்ப்போம். டாக்டர் கில்லர் விளையாட்டுகள் சார்பாக நேரம் 7:59. தயவு செய்து போட்டியை படுத்துங்கள். அஃப்லல் பந்து வீசுவதற்காக பந்து வீசுவது லோங்கோ பிரசுராக தடுத்தார் ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு ஓட்டத்துடன் அணுகிற ஓட்ட எண்ணிக்கை 13 உயர்வடைந்திருக்கின்றது. இன்னும் 11 பந்து வீச்சு பிறகுகள் 58 ஓட்டம் பெறப்பட வேண்டும் வெற்றி பெறுவதற்காக. பந்து வீச்சாளர் அஃப்லல் சஜானை நோக்கி வீசப்பட்ட பந்து வேடிக்கை லோங்கோன் பேசுறாக உயர்த்தி அடித்தரப்பட்டிருக்கின்றது. 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அந்த 6 ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 19 உயர்வடைந்திருக்கின்றது. 19 ஓட்டத்தினை பதிவு செய்திருக்கின்றார்கள். 4 விக்கெட் இழப்புக்கு. மற்றும் ஒரு பந்து வீச்சு லோங்கோன் பேசுறாக அடித்தாடிருக்கின்றார். ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட அணியின் ஓட்ட எண்ணிக்கை 20 உயர்வடைந்திருக்கின்றது.
வீசப்பட்ட பரிசு பிரதி தொடரும் மட்டை படாத நேரடியாக விக்கெட் காப்பாற்று நடந்திருக்கின்றது. ஓட்டம் பெறப்படும் சந்தர்ப்பம் இல்லை. சிறந்த பந்து வீச்சு பிறகு ஓவர்களை வீசிக் கொண்டிருப்பது காணக்கூடிய இருக்கின்றது. சகல பந்து வீச்சாளர்களும் சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு பந்து வீச்சு அடித்தாடி இருக்கின்றார். லோங்கோ பிரதேசத்திற்காக சிறந்த களத்தடுப்பு. அதற்கிடையில் ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 20 உயர்வடைந்திருக்கின்றது. 21 உயர்வடைந்திருக்கின்றது. மற்றொரு 10 நிமிஷம் வரை பிடியெடுக்கப்படும் சந்தர்ப்பம். ஆமாம், அந்த பிடியெடுப்பினை இலகுவான முறையில் ஏற்படுத்தியிருக்கின்றார் அச்சீப். அந்த பிடியெடுப்பினை ஏற்படுத்த மற்றொரு விக்கெட்டை இழந்திருக்கின்றார்கள். 21 ஓட்டம் பெறுத வலையில் 5வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. ஆட்டத்தின் 4வது பந்துவீச்சு பிறகு ஓவர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் 5 விக்கெட்டை இழந்திருக்கின்றார்கள். 21 ஓட்டத்திலே பதிவு செய்திருக்கின்றார்கள் கல்முனை கிரிக்கெட் கிளப் அணியினர். ஆட்டக்காரர் சஜானின் இடத்தை பொது செல்வதற்காக புதிய துடுப்பாட வீரர் ஜெசான் களம் இறங்கிக் கொண்டிருக்கின்றார். துடுப்படுத்தாடுவதற்காக நிஷாத்துடன் எனது துடுப்படுத்தாடுவதற்காக ஜெசான் களம் இறங்கிக் கொண்டிருக்கிறார். பொறுத்து பார்ப்போம் எஞ்சிருக்கின்ற பந்துவீச்சு பணிகளில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை இந்த போட்டியினை யார் நிறைவு கொண்டு வர காத்திருக்கின்றார்கள். இந்த மாபெரும் சுற்றுத்தொடர் GFK அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கல்முனை சாம்பியன் லீக் சீசன் 2 2024 சுற்று தொடரின் மாபெரும் இறுதிப் போட்டி தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மாபெரும் இறுதிப் போட்டியிலே மற்றொரு பந்துவீச்சு பிடியெடுக்கப்படும் சந்தர்ப்பமா இல்லை. அதற்கிடையில் பந்து நிலத்தை தொட்டிருக்கின்றது. ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட அணியின் ஓட்ட எண்ணிக்கை 22 உயர்வதற்கின்றது. ஆட்டத்தின் இறுதி பந்துவீச்சு பிறகு ஓவரை வீசிக் கொண்டிருக்கின்றார். நஜா பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். மற்றொரு பந்துவீச்சு பிறகு நஜா வீசப்பட்ட பந்துவீச்சு பிறகு ஜெசான் அடித்தாட முற்பட்டிருந்தார். தொடர் மட்டை படாத நேரடியாக விக்கெட் காப்பாற்று நடந்திருக்கின்றது. ஓட்ட பெறப்படும் சந்தர்ப்பம் இல்லை. ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றம் இல்லை. ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 23 உயர்வதற்கின்றது. GFK அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கல்முனை சாம்பியன் லீக் சீசன் 2 2024 சுற்று தொடர் இறுதிப் போட்டி. அதற்கிடையில் அடித்தாடி இருக்கின்றார். பிடியெடுக்கப்படும் சந்தர்ப்பம். ஆமாம், அந்த பிடியெடுப்பினை களத்தரப்பாளர் நழுவிட்டதற்கெனங்க ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 25 உயர்வதற்கின்றது. 25 ஓட்டத்தினை பெற்றிருக்கிறார்கள். 5 விக்கெட்டை இழந்திருக்கின்றார்கள். 4.4 பந்து வீச்சு பிறகு அவர்களை எதிர்கொண்டு 71 என்ற வெற்றிலக்கை நோக்கி துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்ற மற்றொரு 4 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. விக்கெட் இந்த சுற்றுத் தொடரின் சாம்பியன்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். டாக்கெட் கில்லர் விளையாட்டு களத்தினர் சாம்பியன்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். சாம்பியன் அணியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற டாக்கெட் கில்லர் அணியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று ரன்னர் அப் அணியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற கல்முனை கிரிக்கெட் கிளப் அணியினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். GFK நடாத்திய இந்த மாபெரும் இறுதி தருணத்தில் வெற்றி வாகை சூடியிருக்கின்றார்கள் டார்கெட் கில்லர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினர். அவர்களுக்கு GFK சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதி தருணத்திலே பலத்த ஒரு போராட்டம்
இந்த போட்டியிலே சிறந்த ஒரு வெற்றியினை தனதாக்கிக் கொள்கின்றார்கள் டாக்கெட் கில்லர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினர். அவர்களுக்கு நாங்கள் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கல்ஃப் ஃபெடரேஷன் ஃபார் கல்முனை அமைப்பு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கல்முனை சாம்பியன்ஸ் லீக் 2024 சீசன் 2 இந்த வெற்றி தொடரின் வெற்றி வாகை சூடியிருக்கின்றார்கள் டார்கெட் கில்லர்ஸ் விளையாட்டுக் கழகத்தினர்.